ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பியாண்ட் ஸ்கூல் லைவ் ஆன்லைன் அப்ஸ்கில்லிங் அகாடமி ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஜாப் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ரிமோட் ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பார்ட் டைமாக ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் ரொம்ப கம்மியான நேரத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஸ்கூல் லைவ் ஆன்லைன் அப்ஸ்கில்லிங் அகாடமி. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 4th ஸ்டாண்டர்டில் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச் பண்ணி போகிறீங்க. ஓகேங்களா, அதாவது சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. லேப்டாப் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும், வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அட்டாச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கட்டாயமாக கேட்குறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே வீடியோ தான் டீச்சிங் ஜாப், ஆன்லைன் டியூஷன் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், ஏதாச்சும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அந்த வீடியோவாக இருக்க போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். அது உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைம் தான். ஓகேங்களா, அதனால் உங்ககிட்ட எப்போ டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரம் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் போதும். நல்ல ஒரு கம்பெனி. ஓகேங்களா, இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து நல்ல ஒரு ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டியூட்டர், அதாவது ஆன்லைன் டீச்சர். நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அது எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீடு ஸ்ட்ரீம், ப்ரைமரி, ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி, அதாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் அண்ட் ஸ்ட்ரீம், கோடிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய ஸ்கில்லாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் டீச்சிங் யங் கிட்ஸ் ஃப்ரம் 4 to 12 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எஜுகேட் பண்ண போகிறீங்க, அதாவது கற்றுக் கொடுக்க போகிறீங்க பாடங்களை. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. சுட் பி எக்ஸலண்ட் அண்டு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ரைட்டன் அண்ட் வெர்பல் போத். இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதை தாண்டி மேக்ஸு, கோடிங், ஸ்க்ராட்சு அண்டு எலக்ட்ரானிக்ஸு, டிக் அண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ரெடி டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. நம்ம இந்தியாவிலும் இருக்குது, ஃபாரினில் ஏகப்பட்ட இடத்துலையும் இந்த கம்பெனி இருக்குது. அப்படிங்கிறதுனால யூஎஸ், யூகே ஷிஃப்ட்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 7 மணி அந்த டைமிங்கில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து 2 to 3 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலே போதும். சில பேர் வந்து பகல் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிஷ்னலாக பார்ட் டைமாக எனக்கு இன்கம் வேணும், நான் வந்து அடிஷ்னலாக நைட் வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்டு ஸ்டேபிள் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக, அதாவது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனியே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெடி டு கமிட் 15 ஹவர்ஸ் பெர் வீக். ஒரு வாரத்தில் 15 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்க்ஸ் வந்து வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸு, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. பாருங்கள், யுவர் ஹைலி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் அண்டு ஒர்க் வில் ஃபாஸ்ட்டு பிளேஸ்டு அண்ட் இன்வால்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். க்ரியேட்டிவிட்டி, சொல்யூஷன், ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்ஏ, அதாவது பிஏ, எம்ஏ படிச்சிருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், எம்காம், பிஎட், எம்எட், டிஎட், பிசிஏ, எம்சிஏ, பிடெக், எம்டெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஇ, எம்இ, டிப்ளமோ,
இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க, இது மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் போடுங்க. இந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இப்போ வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட ரெஸ்யூம்லாம் பேர் வந்து எப்படி இருக்கோ, உங்கள் மார்க் ஷீட்லாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய போஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் எந்த போஸ்டிங்கில் இருக்க போகிறீங்க, நம்ம வந்து ஒரு டீச்சிங் அப்படிங்கிறதுனால டீச்சர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கான்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிலோ 6 மந்த் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடி வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஏன்னா மெயிலுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட்டுங்கிறதுனால உங்களுக்கு கால்லாம் பண்ண மாட்டாங்க. மெயிலில் தான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ எப்போ இருக்கும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கவர் லெட்டர், கால் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயிலில் தான் வரும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரும் இந்த இடத்துல கரெக்டாக இந்தியா நம்பர் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியாவிலேருந்து மட்டும் கூட அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்கோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரண்ட் சிடிசி, நீங்கள் இப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சிடிசியில் இருக்கீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய சேலரி பேக்கேஜ் சிடிசினா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்டட் நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ரொம்பவும் சீப்பாகவும் கொடுத்துறாதீங்க, ரொம்பவும் ஹையாகவும் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு எங்கள் கம்பெனிக்கு உள்ளே வர போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ் அப்படிங்கிற போட்டுக்கலாம். லொக்கேஷன் நீங்கள் வந்து எதுவோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணும். அந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்பிக்குள்ளே 5 MBPSக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். மற்ற ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாட் அலோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்செட் ஃபைல்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட், இதை மட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த ஆரஞ்சு கலரில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். வேறு எந்த ஒரு சீமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பார்ட் டைம் ஜாப்பு, ரிமோட் ஜாப்பு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து லாங் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறோம். வீட்டில் இருந்துக்கிட்டே நல்ல ஒரு ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே கம்பெனிலே இருக்கணும், அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும், என்னோடய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு அடிஷ்னலாக இன்கம் வேணும், ஒரு ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதை பொறுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் டவுட்ஸுங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்காது. அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு கம்பெனி. இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஃபார் கிட்ஸுக்கு தான், சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான். 4 வயசுலேருந்து 12-11 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், நல்ல ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்பெனியை பற்றின நாலேஜ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கம்பெனி அபோர்ட் செக்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆஃபீஸர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்க ஃபவுண்டர் யார், அவங்களுடைய ஹெட் யார், அவங்களுடைய ஆஃபீஸர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய டைப் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாமே ஃபுல் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன கோர்ஸில் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, ஃபவுண்டேஷன் நிறையாலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏன்னா இது வந்து கிட்ஸுக்கு உள்ளது. அதனால் இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அபோட் செக்ஷனில் போயிட்டு கம்பெனியை பற்றின நாலேஜை எடுத்துக்கோங்க. இதுதான் அபோட் செக்ஷன். பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜாப் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை போய் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திக்கலாம் நண்பா. தேங்க்யூ.